வணக்கம். இது வழக்கு. நம்மில் பலர் யாரை நம்புகிறார்களோ இல்லையோ நண்பர்களை அதிகமாக நம்புவார்கள். ஒருவர் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதற்கு அளவு இருக்கிறது. அந்த லிமிட் தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. லிமிட் தெரியாவிட்டால் என்னவாகும் தெரியுமா? துண்டு துண்டாக வெட்டப்படலாம் என்கிறார்கள் காவல்துறையினர். கடந்த வாரத்தில் ஒரு நாள் பகல் வேளை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பாசிக்குளம் கிராமம். இந்த கிராமத்தை ஒட்டி வெள்ளைப்பாறை என்று அழைக்கப்படும் ஒரு ஓடை. இந்த ஓடைக்கு வழக்கம் போல் மதிய நேரத்தில் ஆடு மேய்க்கும் ஆட்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக ஆடுகளை ஓட்டி வந்தனர். அப்போது அந்த ஓடையில் உள்ள பாறை பகுதியில் மயிலிறகு பொறுக்குவதற்காக வந்த சிறுவர்கள் பாறை மீது செல்போன் ஒன்று கிடப்பதாக கூறினர். ஆடு மேய்ப்பவர்கள் அந்த செல்போனை எடுக்க அங்கு சென்றபோது அருகில் துர்நாற்றம் வீசுவதை அறிந்தனர். பக்கத்தில் உள்ள பாறை இடுக்கில் 3 சூட்கேஸ்கள் கேட்பாரற்று கிடப்பதையும் கண்டனர். பயந்து போன அவர்கள் ஊருக்குள் சென்று தகவல் தெரிவித்தனர். பாசிக்குளம் ஊராட்சி அருகே வெள்ளப்பார் என்கின்ற ஒரு பாறை உள்ளது. அங்கே சிறுவர்கள் மயிலிறகை பொறுக்குவதற்கு செல்லும் பொழுது அந்த பாறைக்கு இடையில் 3 பைகள் கிடந்ததை பார்த்திருக்கிறார்கள். அந்த தகவலை உடனடியாக ஊருக்கு தெரிவித்தார்கள். ஊர் மக்கள் திரண்டு வந்து பார்த்தபின் அந்த சூட்கேஸில் ஏதேனும் வெடிகுண்டு இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அடுத்த கட்டமாக விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் ஓடைக்கரைக்கு விரைந்து வந்தனர். சூட்கேஸ்களில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் அதனுள் வெடிபொருள் எதுவும் இருக்க நியாயமில்லை என்று முடிவு செய்த காவல்துறையினர் 3 சூட்கேஸ்களையும் மேலே எடுக்கும் வேலையை துவங்கினர். ஒவ்வொரு சூட்கேஸையும் சிரமப்பட்டு மேலே எடுத்தனர். அதன் பிறகு ஒவ்வொரு சூட்கேஸையும் திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள் காவல்துறையினர். முதல் சூட்கேஸில் ஒரு ஆணின் தலை, கை கால்கள் இன்றி முண்டம் மட்டும் இருந்தது. அடுத்த சூட்கேஸில் அந்த ஆணின் கை கால்கள் மட்டும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தன. மூன்றாவது சூட்கேஸில் தலை மட்டும் இருந்தது. விருத்தாச்சலம் பக்கம் பாசிக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. பாசிக்குளத்து பக்கத்துல சுண்ணாம்பு பாறைன்னு இருக்குது. அந்த இடத்துல இடுக்குகள் சுண்ணாம்பு பாறைகள் 6 பக்கத்துல படுகைகள் மாதிரி போகுது. அதுல நல்ல ஆழமான படுகைகள் இருக்கு. அதுல ஒரு 3 சூட்கேஸும் மட்டும் துர்நாற்றம் வீசுது, டெட் பாடி இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து பெலாந்துறை கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்குறாரு. இது மாதிரி கருவேப்பிலங்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வரைஞ்சு போய் பார்க்குறோம். அது ரொம்ப டீப்பாக இருக்குது. அதுக்குள்ள ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர சொல்லிட்டோம். எடுத்து பார்க்குறோம். ஒவ்வொரு சுட்கேஸ்லையும் பார்க்குற போது 3 சுட்கேஸ்லையும் ஒரு சுட்கேஸில் தலையும் கையும், இன்னொரு சுட்கேஸில் நெஞ்சு, அதான் மார்பு பக்கம் இந்த
நடுப்பகுதி இருக்குங்க. மற்றதுல பாத்தீங்கன்னா இடுப்பு காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க. 9 பகுதியா வெட்டி பேக் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. 3 சூட்கேஸ்களில் இருந்த உறுப்புகளை ஒன்று சேர்த்து பார்த்தபோது சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணை யாரோ துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து 3 தனித்தனி சூட்கேஸ்களில் அடைத்து இந்த ஓடையில் கொண்டு வந்து வீசிவிட்டு சென்றிருப்பதை காவல்துறையினர் யூகித்தனர். நாங்கள் வருவாய்த்துறையினர், போலீஸ் அதிகாரி, தீயணைப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தோம். அனைத்து அதிகாரிகளும் வந்து இன்றைக்கு இந்த பையை எடுத்து சோதனை செய்த போது ஒருவரது உடல் 3 துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு 3 பைகளிலே கட்டி போடப்பட்டிருக்க தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த ஆண் கொலை செய்யப்பட்டு 3 தினங்களுக்கு மேல் இருக்கலாம் என்றும் தெரிய வந்தது. உடல் முழுதும் உப்பி அழுகிய நிலையில் காணப்பட்டது. அப்படியானால் கொலை செய்யப்பட்டவர் யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர்? யாரால் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? சம்பவம் நடந்த ஓடைக்கரை பாறை பகுதிக்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். இதற்கிடையே சூட்கேஸ் பெட்டிகள் கிடந்த இடத்திற்கு அருகில் தனியார் தங்கும் விடுதியின் பெயர் தாங்கிய தலையணை உரை ஒன்று கிடந்தது. மற்றும் ஷூவுக்கான 2 சாக்ஸ்கள், செல்போன் ஆகியவை மழையில் நனைந்த நிலையில் கிடந்தன. கொலை செய்யப்பட்டவர் விலை உயர்ந்த சட்டை, பேண்ட் ஆகியவை அணிந்திருந்த நிலையில் காணப்பட்டார் என்பதும் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. கையில் கிடைத்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு விருதாச்சலம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். சிம் கார்டு இல்லாத அந்த செல்போனில் வேறு சிம் கார்டு போட்டு ஆன் செய்து அதில் உள்ள செல்போன் நம்பர்களை ஆராய்ந்தனர். அதில் டாடி என குறிப்பிட்டு ஒரு எண் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டு அந்த எண்ணை தொடர்பு கொண்டனர். துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைக்கப்பட்ட வாலிபர். கோழிக்காரி கூட அது மாதிரி வெட்டி நான் சாப்பிட்டேன். 1 லட்சம் பணத்துக்காக உயிர் நண்பர் ஆடிய கொலை வெறியாட்டம். கொலை செய்யப்பட்டவர் விலை உயர்ந்த சட்டை, பேண்ட் ஆகியவை அணிந்திருந்த நிலையில் காணப்பட்டார் என்பதும் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. கையில் கிடைத்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு விருதாச்சலம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். சிம் கார்டு இல்லாத அந்த செல்போனில் வேறு சிம் கார்டு போட்டு ஆன் செய்து அதில் உள்ள செல்போன் நம்பர்களை ஆராய்ந்தனர். அதில் டாடி என குறிப்பிட்டு ஒரு எண் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டு அந்த எண்ணை தொடர்பு கொண்டனர். அப்போது எதிர்முனையில் பேசியவர் சென்னையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அவர் தன் மகனை காணவில்லை என்றும் கூறினார். வீட்டுல இருந்தே 8:30 மணி தாங்க கிளம்பி போனோம். 9 மணிக்கு அவங்க அக்கா போன் பண்ணா, இதோ வந்துடுறேன்னு சொன்னா, சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டு நான் வந்துடுறேம்மா. 10:30 மணிக்கு நான் அம்மா காரி பண்ணேன். அப்பவும் குரல் கொடுத்தான், நான் ஹோட்டல்ல தோசை சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அண்ணாடா சைலண்டா இருக்கேடான்னு கேட்டேன். நான் சைலண்டா இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியில கேட்டேன். நான் அப்ப என்ன சொன்னேன், இந்த மீட்டிங்ல இருக்கிறேம்மா, நான் வந்துடுறேன், லேட் ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. அப்புறமா ஒரு குரலும் இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. அதோட மறுநாள் காத்தாலதான் எழுந்து நான் கேட்டேன், வீட்டுக்கு வரலையடா ஒன்னும் கேட்டதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. போன் பண்ணாக்க இந்த வர மம்மியானாரு. 10:30 மணிக்கு போன் பண்ணாக்கா மீட்டிங்ல இருக்கிறேன், நீ சாப்பிடும் மம்மியானாரு. 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, போன் ஒர்க் பண்ணல. சுவிட்ச் ஆஃப் அணியிலிருந்து நான் வர சுவிட்ச் ஆஃப். வாட்ஸ்அப் மூலம் தன் மகனின் புகைப்படத்தையும் அனுப்ப, காவல்துறையும் வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த நபரின் உடலையும் அனுப்ப அது தன் மகன்தான் என்றும் கூறினார். உடனே விருதாச்சலம் தனிப்படை காவல்துறையினர் சென்னை விரைந்தனர்.
அது எப்படி நாங்க பாடி எப்படி அவ்வளவுதான் ஐடென்டிஃபை பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த பக்கத்துல செல்போன் கிடந்தது, ஒரு செல்போன் கிடந்தது. அந்த செல்போன் எடுத்து பார்த்தோம், அதுல சிம் கார்டு இல்ல. அதனால நாங்க ஒரு டெமி சிம் கார்டு போட்டு பார்த்தா அதை வந்து ரீசெண்ட் டயல் எல்லாம் போன் இருக்கும். அதில் பாத்தீங்கன்னா அப்பா அண்ணன் அவங்க பேர்லாம் இருந்தது. இன்னொரு செக்யூரிட்டி நம்பர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதுல பேசுற போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் போன் நம்பர் கிடைச்சிட்டோம். அவங்க ரிலேட்டிவ் பேர் கேட்கிற போது அடையாளங்களை கேட்கறோம். அடுத்தது அவர் வச்சிருந்த செல்போனை கேட்கறோம். அந்த அடையாளங்களை வச்சு இவர் தான் நமக்கு வெங்கட்ராவ் அப்படின்னு கரெக்டா டீச் பண்ணோம். அதுல எந்த மாற்றமும் இல்லாம போச்சு. கரெக்டா வெங்கட்ராவ் தான் இறந்தாருன்னு நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பின்னால் அவர் எங்க போனாலும் வந்த அந்த தகவலும் அப்பயும் எங்களுக்கு சில தகவலாம் கிடைச்சது. அதுக்கு பின்னால் நாங்க கேஸ் ப்ரொசீட் பண்ணோம். சென்னை புளியந்தோப்பு வெங்கடசாமி தெருவில் வசிப்பவர் எத்திராஜலு செல்லம்மாள் தம்பதியினர். இவர்களின் மகன் வெங்கட்ராவ். 30 வயது நிரம்பிய வெங்கட்ராவ் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பு வங்கி ஏடிஎம் காவல் பணியாளர்களை நிர்வகிக்கும் தன் வேலைக்கு செல்லும் போது அரசு வேலை கிடைக்கப் போகிறது என்றும் 1 லட்சம் ரூபாய் தேவை என்றும் கூறி தன் வீட்டினரிடம் பணம் வாங்கி சென்றிருக்கிறார் வெங்கட்ராவ். எந்த ஜாபும் சொல்லலாம்னா கேட்டேன். நான் யாருக்குன்னா கடனை உதவி கொடுக்கணுமா, இல்ல யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போறியா, எதுனா ஒண்ணு சொல்லுடாண்டா கூட ஆனா ரொம்ப பேசவும் மாட்டான். என் கையில கூட வேலை உண்டு, அவன் உண்டு, போவான் வருவான், போன் பண்ணி இருப்பான். பொண்டாட்டுதான் எனக்கு வேணும், 10 ரூபாய் கம்மியா இருக்குடா, இப்போ எடுத்தும் போடான்னு கூட கேட்கல. குடு போட்டு குடு, நான் வந்து தந்துடுறேன் சொல்லிட்டு 5 மணிக்கு கொடுத்த காசு அவர் கையில 8:30 மணி வரை வீட்டை விட்டு போவே இல்லை. 8:30 மணிக்கு சாப்பிட்டு போனோம். அவ்வளவுதான், வரவே இல்லை. அதன் பிறகு வெங்கட்ராவ் வீடு திரும்பவில்லை. தன் மகன் காணாமல் போனதை அடுத்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் எத்திராஜலு புகார் கொடுத்துள்ளார். அடுத்த கட்டமாக காவல்துறையினர் கண்டெடுத்த அந்த தனியார் லாட்ஜின் தலையணை உரை உள்ள லாட்ஜை தேடிச் சென்று விசாரித்தனர். வெங்கட்ராவ் கொலையான இரவு வரை அந்த லாட்ஜில் அவரின் நண்பர் வேல்முருகன் என்பவருடன் தங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். அம்பத்தூரைச் சேர்ந்த வேல்முருகனின் தந்தை ஏடிஎம் காவலாளி, வெங்கட்ராவுக்கு கீழ் பணிபுரிந்தவர். தன் தந்தை மூலமே வேல்முருகன் வெங்கட்ராவுக்கு நண்பராகியுள்ளார். மேலும் அரசு பணி வாங்கித் தருவதாகவும் அதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என்று கூறி வெங்கட்ராவை அந்த லாட்ஜுக்கு வரவழைத்ததும் வேல்முருகன் தான் எனவும் கண்டுபிடித்தனர் காவல்துறையினர். அங்கு பணம் 1 லட்சத்துடன் சென்ற வெங்கட்ராவை பணத்திற்கு ஆசைப்பட்டு வேல்முருகன் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பிணத்தை மறைக்க துண்டம் துண்டமாக வெட்டி 3 சுட்கேஸ்களில் அடைத்து வாடகை காரில் விருதாச்சலம் அருகே உள்ள பாசிக்குளம் கொண்டு வந்து ஓடை பாறை இடுக்கில் வீசிவிட்டு சென்றதையும் கண்டறிந்தனர் காவல்துறையினர். சென்னையில ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கிட்டு பணத்தை கேட்கிறாரு. அவர் வந்து எங்க யார் மூலியமா கொடுக்குறீங்க, அவர் வர சொல்லுங்க, மேனேஜரை யார் வர்றாங்க வர சொல்றாங்க. அவர்லாம் வரல, வருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து அப்ப கொஞ்சம் அப்படி படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ற போது அவரை பைப்பால இரும்பு மண்டையில் அடிக்கிறார். அடிச்சதும் அவர் இறந்துடுறாரு. அடுத்தது பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணு, பாடி கொண்டு போயிட்டு இதுல போட்டு எல்லாம் வெளியில போய் ஆக்ஸா பிளேடு எல்லாம் வாங்கிட்டு துண்டு துண்டமா இருக்கிறாரு. கழுத்து பகுதி தனி, கால் பகுதி தனி, கைப்பகுதி எல்லாம் தனித்தனியா பிரிக்கிறாரு. சுட்கேஸை வாங்கிட்டு வராரு. பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு வராரு. கோழிக்காரி கூட அது மாதிரி வெட்டி நான் சாப்பிட்டு. தலைமறைவாக இருந்த வேல்முருகனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் காவல்துறையினர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. அடையாளம் காணப்படாத பிணங்கள் புதைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில்
திடீரென உறவினர்கள் வந்து எங்கள் மத முறைப்படி அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என கேட்டால் சட்டம் என்ன செய்ய முடியும்? 2014 டிசம்பர் 2வது வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் திரு வி ராமசுப்ரமணியன் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நீடமங்கலத்தில் ஒரு நபர் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அடித்து செல்லப்படுகிறார், ஆற்றுல அங்கே இறந்துடுறாரு. அந்த பிரேதம் வெகு தூரம் தள்ளி ஒதுங்குகிறது. சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலைய சட்டத்துக்கு உட்பட்டு அந்த பிரேதத்தை தொடர்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சட்ட பிரிவு 174 அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு விசாரிச்சு பார்த்தப்ப கூட அந்த நபரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால சட்ட அனுமதிக்கும் அந்த நாட்களுக்குள்ளாக அந்த பிணம் அரசு இடத்துல புதைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அதன் பிறகு ஒரு புகார் ஒன்று வருகிறது. ஒரு பெண்மணி வராங்க, அவங்க சொல்றாங்க, அந்த இறந்து போன நபர் என்னுடைய கணவர் தான். நான் ஊருக்கு போயிருந்தேன், தஞ்சாவூர்ல இருக்க என்னுடைய மகளுடைய பிரசவத்துக்காக நான் துணையா போயிருந்தேன். வந்ததுல இருந்து என் கணவனுக்கு நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு பிரேதம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஆகவே அந்த உடைமைகளை எங்க ஒப்படைங்க, நான் பாக்குறேன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அந்த உடைமைகளை துணிமணிகளை பார்க்கும் பொழுது தெரிய வருகிறது அது அந்த புகார் கொடுத்தவருடைய கணவன் தான் உறுதி செய்யப்படுகிறது. அப்போ அவங்க கேட்கிறாங்க, நாங்க ரோமன் கேத்தலிக், எங்களுடைய ஊர் சொந்த ஊர் தென்னக தமிழகத்தில் இருக்கிறது. நான் என்னுடைய கணவனுடைய இறுதி காலத்தை ஈமச்சடங்கு செய்வதற்காக அவருடைய ஆசைப்படி அங்க ரோமன் கேத்தலிக் அந்த முறைப்படி நான் காரியங்கள் செய்யணும். ஆகவே அந்த பிரேதத்தை புதைக்கப்பட்ட பிரேதத்தை எடுத்து என்னிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லி நான் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டேன். ஆனாலும் அவங்களால அதை கொடுக்க முடியல அப்படிங்கன்னு அதுக்காக எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு என் கணவனை அந்த பிரேதத்தை எனக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் செய்யறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அரசு தரப்பிலே ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முன் உதாரணம் அந்த ஊர்ல கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த காரணத்தினாலதான் நாங்க கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. இருந்தாலும் இதை நாங்க கொடுப்பதற்கு நாங்க தயாராக தான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் தெளிவாக வரையறுக்கிறார். சட்ட சரத்து, இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து 21, அதாவது ஒரு மனிதன் அவருடைய வாழ்நாளை மரியாதையாக வாழணும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய வாழ்நாளை பொறுத்து மட்டும் இருப்பது கிடையாது. அவர் இறந்த பின்னாடியும் அது தொடர்கிறது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன ரீதியான ஒரு மதத்தை அவர் பின்பற்றுகிறாரோ அந்த அடிப்படையிலேயே அவருடைய காரியங்கள் நடப்பதற்கும் சட்டம் வழி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, இது உண்மையிலே அந்த மனைவியுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இறந்து போனது அந்த மனைவியினுடைய கணவன் தான் தெரிய வரும் பட்சத்தில், சட்ட ரீதியான சிக்கல்கள் எதுவும் இல்லாத ஒரு தருணத்தில் அது ஒரு வார காலத்துல அந்த பிரேதத்தை அந்த பெண்மணியிடம் ஒப்படைக்க வேண்டும். புதைக்கப்பட்ட பிரேதத்தை ஒப்படைக்க வேணும். அந்த பெண்மணி அதை எடுத்து சென்று அவர் ஈம காரியங்கள் அவருடைய மத ரீதியான அடிப்படையில் விஷயங்களை செய்து அவர் எந்த ஊர்ல நினைக்கிறாரோ அங்கே அந்த காரியப்படி புதைச்சிடலாம், என்ன செய்யணுங்கிற விருப்பப்படி செய்யலாங்கிற ஒரு அனுமதி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில ஒருத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன ரீதியான விஷயங்களை அவர் கடைபிடிக்கிறாரோ, மத ரீதியான விஷயங்களை அணுகிறாரோ, அதன் பிறகும் அது தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்படுகிறது. அது தவிர அது அடையாளம் தெரியாத ஒரு பணமாக புதைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவனுடைய உற்றார் உறவினர்கள் தக்க உரிய ஆவணங்களோடு நிரூபித்து இறந்து போனது அவங்களுடைய உறவினர் தான் நிரூபிக்கும் பட்சத்துல அந்த மாதிரியான தருணங்கள்ல புதைக்கப்பட்ட அந்த பிரேதம் எடுத்து அவங்க விருப்பம் கொடுத்து மனு கொடுத்து அவங்க ஈம காரியங்கள் செய்யணும், மத ரீதியா செய்யணும், வேற இடத்துல புதைக்கணும், எரிக்கணும்னு சொல்லி வந்தால் அந்த அடிப்படையில் செய்வதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.